guys, welcome back to our channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சசி பேசுறேன். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஒரு கோவிலுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா கரும்பு ஏந்திய கந்தன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில் பெரம்பலூர்ல இருக்க கோவிலுக்கு நாம இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த கோவிலுக்கு எப்படி வரணும், இந்த கோவிலோட சிறப்புலாம் என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாம். நாம் பார்த்தீங்கன்னா நடந்து கோயில்கிட்ட வந்தாச்சு. இப்போ மலை மேலே ஏற போகிறோம். நம்ம இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மேலே படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இங்கேருந்து மேலே ஏற போகிறோம். இந்த கோவிலுக்கு வழி பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போயிருங்க. அங்கேருந்து ஆலந்தூர் கேட்டுன்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா அங்கேருந்து செட்டிக்குளம்ங்கிற இந்த ஏரியாவுக்கு இன்னொரு பஸ் மாதிரி வரணும். அப்படி இல்லைன்னா திருச்சியிலேருந்து பெரம்பலூர் போயிட்டு பெரம்பலூர்லேருந்து டேரெக்டாக வந்துட்டு செட்டிக்குளமுக்கு நிறையா லோக்கல் பஸ்ஸஸ் இருக்குது, அதுலேயே வரலாம். படிக்கட்டுலாம் இது மாதிரி கீழேருந்து மேலே கோவில் போகிற வரைக்குமே நல்லா போட்டிருக்காங்க. நல்லா ஈஸியாக ஏறலாம். சுற்றியும் பார்த்திங்கன்னா நல்லா கரடு தான், ஃபுல்லாக எல்லாம் கரடு. நீங்கள் நடந்து வராமல் வண்டியில் வர மாதிரி இருந்தால் வண்டிக்கு வேறு ரூட் இருக்குது. அதை நான் மேலே வந்த வாட்டியும் காட்டுறேன். நடந்தே போகலாங்க. ரொம்ப படிக்கட்டுலாம் ரொம்ப நிறையாலாம் இல்லை. உங்களால் நடக்க முடிஞ்சால் நடந்தே வர மாதிரி தான் இருக்குது. இந்த பெரம்பலூரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக சின்ன வெங்காயம் விளைவிக்கிற ஏரியா பெரம்பலூர் ஏரியா தான். நீங்கள் இந்த செட்டிக்குளம் வர வழியிலே கூட பார்க்கலாம். நிறைய சின்ன வெங்காய வயல் பார்க்க முடியுங்க. தமிழ்நாட்டிலே அதிகமாக சின்ன வெங்காயம் விளைவிக்கிற ஏரியா இந்த பெரம்பலூர் செட்டிக்குளம் பக்கத்தில் இருக்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க ஏரியா தான். நான் சொன்னல நீங்கள் வண்டியில் வந்தால் இந்த ரூட்டில் தான் வருவீங்க. இந்த ரூட்டில் மேலே போயிட்டு மேலே கோயிலுக்கு போவீங்க. படிக்கட்டில் வரவங்க நம்ம இங்கே இறங்கி வந்தோம், இதில் ஏறி வந்தோம். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏற போகிறோம். இந்த முருகன் கோவிலில் ஒரு சிறப்பு இங்கே இருக்கிற முருகர் பார்த்திங்கன்னா கரும்பு வச்சிட்டு இருக்க மாதிரி தாங்க அந்த சிலையே இருக்குது. இதுக்கு கரும்பு ஏந்திய கந்தன்னு இன்னொரு பேர் கூட இருக்குது இந்த கோவிலுக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழலில் இருக்க கோவில் இது. ரொம்ப மொத்தமாகவே கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் இருப்போம். அங்கே தூரத்தில் ஒரு கோவில் தெரியுதா, நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். அங்கேருந்து நடந்தே மலை ஏறி கோவிலுக்கு வந்திருக்கோம்.
மலையில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு சமைக்கடை இருக்குது. அந்த எண்டில் டெய்லியும் மதியம் 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே அன்னதானம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த டைமில் வந்தீங்கன்னா அன்னதானமும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தம்புறான் காஞ்சிபுரத்துலேருந்து இந்த வேலை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நட்டுருக்க வேலு, அந்த வேலை எடுத்துட்டு நேராக சிவன் கோயில் வந்திருக்காரு. சிவபெருமானையும் சக்தியும் அம்மனையும் சக்தியும் கேட்டிருக்காரு. இது மாதிரி முருகன் சன்னதி மலை மேலே அமைக்கணும், அதுக்கு நீங்கள் வந்து உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லி செங்கரும்பு கேட்டிருக்காரு. உடனே செங்கரும்பு தரேன் நீ வை அப்படின்ட்டார். அவர் அங்கே உத்தரவு வாங்கிட்டு நேராக அங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து வேலை நட்டு வச்சு சங்கநாதம் பண்ணியிருக்காரு. தொழில் ஜமீன் குதிரை போட்டு வந்துட்டார். தொழில் ஜமீன்தார் குதிரை போட்டு வந்து நீ எந்த ரூபான்னு கேட்குற, நான் காஞ்சிபுரம் இந்த முருகன் சன்னதி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி 72 நாளில் கட்ட சொன்னாராம். 72 நாளில் கட்டி எங்களுக்கு பத்தையும் கொடுத்துருக்காரு. நாங்கள் தான் படைச்சிருந்தோம் கோயிலை, மே கோயிலை. அதனால் தான் கவர்மெண்ட் அதை வாங்கிட்டாங்க. இதை அதுக்கு பிறகு வரலாறு அங்கே இருக்குது, பார்ப்போம். போய் படிச்சு பார்ப்போம், நிறைய அழி இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சன்னதி இருக்குங்க. பாலதண்டாயுதபாணி சன்னதி, முருகர் சன்னதி, அப்புறம் வீரபத்திரர். நம்ம ஏற வடியில் வந்து பார்த்திங்கன்னா இடுமை சன்னதி, இறங்குற வடியில் பார்த்திங்கன்னா சேவரக்கொடிவன் சன்னதின்னு மொத்தம் 4 இருக்குது இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி வந்தது வந்து வேற ஒரு படிக்கட்டு, இறங்க போகிறது வந்துட்டு வேற படிக்கட்டு. 2 இருக்குது, ஏறத்துக்கு ஒரு வழி, இறங்குறதுக்கு ஒரு வழி. நம்ம வண்டியில் வந்தோம்னா அந்த ஒரே நம்ம ரோடு காமிச்சல அந்த ஒரே ரோடு தான். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் திருச்சி, பெரம்பலூர் அப்படிலாம் செட்டிக்குளம் பக்கத்தில் இருக்க ஏரியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவில் வந்து பாருங்கள். ரொம்ப ஒரு அமைதியான சூழலில் இருக்க ஒரு கோவில், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நாம் நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.